இப்போ கூட பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ஈரானை மிரட்டிட்டு தான் இருக்காரு. நான் 48 hours டைம் தரேன், உங்களை பயங்கரம் பாம்பு பண்ணிடுவோம், உங்களுக்கு இருக்கிற எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவேன் ஊன்னு கெல்டா பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்க, நேற்று வந்து 4000 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற ஒரு மிசைல் எடுத்து விடுறாங்க. அது பாத்தீங்கன்னா யூரோப் ஃபுல்லா லண்டன் வரைக்கும் உள்ள வந்துடும் போல இருக்குது. நீங்க எங்களை டச் பண்ணீங்கன்னா உங்களோட எல்லா இதுவும் டச் பண்ணுன்னு சொல்லி அவங்க மிரட்டுறாங்க. இப்போ இது ஈரான் என்ன ஏன் இப்படி இவ்வளவு தைரியமா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க வரலாறுக்கு போகணும், ஒரு 6000 7000 இயர்ஸ் பார்க்கணும். இவங்களோட கல்ச்சரை பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா 7000 இயர்ஸ் சண்டையிலே இருந்திருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் ரெடி. எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிரேடல் ஆஃப் சிவிலைசேஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க மெசோபொட்டேமியா, இன்னைக்கு பேபிலோன், சுமேரியா, இந்த மாதிரி 3-4 இடத்துல தான் வந்துட்டு சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கும் ஈக்குவல் இருக்குங்க. அங்கேயும் நொமாடிக் ட்ரைப்ஸ் 7000 8000 இயர்ஸ்க்கு முன்னாடி இங்க வாழ்ந்திருக்காங்க. இங்கேயும் சிவிலைசேஷன் நடந்திருக்குன்னு வந்துட்டு கிளீன் எவிடன்ஸ் இருக்கு. இந்த பர்ஷியன் ஹிஸ்டரியிலே பாத்தீங்கன்னா எலமைட்ஸ் இவங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ் செக்டரா வராங்க. இவங்களை வந்துட்டு ஆர்கமைட்ஸ் வந்துட்டு கான்கர் பண்றாங்க போது இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ட்ரீட்டி, அந்த காலத்துலயும் ஒரு ட்ரீட்டி எழுதி ரொம்ப கல்ச்சர்டா ஒரு ட்ரீட்டியை இன்னைக்கு வரைக்கும் பிரிசர்வ் ஆகுது. அன்னைக்கு அவங்களுக்குள்ள போட்ட அக்ரிமெண்ட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நோன் அக்ரிமெண்ட்ங்கிறாங்க. இந்த ஆர்கேடியன் எலமைட்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய நோமாடிக் ட்ரைப்ஸ் நார்த் சென்ட்ரல் இங்க இப்ப இருக்கிற யூரோப்ல இருந்தெல்லாம் வந்து இந்த ஈரானுக்குள்ள செட்டில் ஆறாங்க. சோ இந்த எலமைட்ஸ்ல இருந்து திருப்பி வரும்போது நடுவுல பாத்தீங்கன்னா இந்த பர்ஷியன் எம்பையர் ரெண்டா பிரிஞ்சிருக்கு. மீட்ஸ் பர்ஷியன்ஸ் சொல்லிட்டு ரெண்டா பிரிகிறாங்க. சோ இந்த மீட்ஸ் பர்ஷியன்ஸ் ரெண்டு பிரிஞ்சு அவங்க ரெண்டு தெரியும் தனித்தனியா ஒரு டெரிட்டரி கிரியேட் பண்ணி அவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்க டைம்ல தான் சைரஸ் த கிரேட், இவர் ஹாஃப் பர்ஷியன் ஹாஃப் மீட், இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரும் யுனைட் பண்ணி பர்ஷியான்னு ஒரு பெரிய எம்பையர் கிரியேட் பண்றாரு. பர்ஷியான் ஏன் நேம் பாத்தீங்கன்னா அவரோட மதர்லேண்ட் பர்சஸ்க்கு பேர் வச்சு பர்ஷியான் பேர் வைக்கிறாங்க. இது மெயினா ஹிஸ்டரியில் எப்படி ரெக்கார்ட் ஆகுது, கிரீக்ஸ் வந்து பர்ஷியன்ஸ் கூப்பிட்டாங்க. சைரஸ் த கிரேட் மாதிரி ஒரு கல்ச்சர்டு பாலிட்டிஷியன் கிடையாது, ஒரு கல்ச்சர் லீடர் கிடையாது. என்ன பண்றாரு, இன்ஃபேக்ட் அவர் வந்து நெபுகத்நேசர் ஈராக்ல வந்து நான் எதே சொல்லி இந்த வீடியோல அவரை கான்கர் பண்ணி ஜூஸை விரிவச்சு இஸ்ரேலுக்குள்ள திருப்பி ஃப்ரீ அலோவ் பண்றாரு. நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் டாலரண்ட் லீடர். இது எங்கிருந்து வந்துன்னு பாத்தீங்கன்னா ஜொராஸ்ட்ரியன் ஒரு ரிலிஜன் வருதுங்க. அதுக்கு ஒரு ப்ராஃபிட் இருந்துக்கா ஜோரோஆஸ்டர். இப்போ இதுக்கு முன்னாடி இந்த ரிலிஜன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பேகன் வர்ஷிப்பிங் ரிலிஜன்ஸ் சொல்லுவாங்க. நேச்சர் வர்ஷிப் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாலிதியிஸ்டிக், நிறைய கடவுள், ஒருவருக்கும் ஒரு கடவுள், பாலிதியிஸ்டிக் ரிலிஜன். சோ ஜொராஸ்ட்ரியனிசம் தான் ஆர்கியூபிளி ஃபர்ஸ்ட் மோனோதியிஸ்டிக் ரிலிஜன் சொல்றாங்க. மோனோதியிஸ்ட்னா ஒரே கடவுள். அஹுரா மஸ்தா கார் கம்பெனி இல்லைங்க, மஸ்தா இல்லைங்க, அஹுரா மஸ்தான்னு ஒரு கடவுள் வந்து அவர் இது பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜொராஸ்ட்ரியன் ரிலிஜன் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரிலிஜன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹெவன் ஒரு ஹெல், ஒரு ஏஞ்சல்ஸ் ஒரு டீமன்ஸ், அதே மாதிரி ஒரு குட் ஒரு பேட். இந்த சேட்டன் பாத்தீங்கன்னா ஆங்கிரி மேனியோன்னு சொல்லிட்டு இந்த இவங்க எல்லாம் இந்த கடவுளுடைய அவங்களோட ஃபர்ஸ்ட் செட்டப்பே பாத்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஹிஸ்டரியில என்ன ஆர்கியூ பண்றாங்கன்னா 7th century BC-ல வந்து நெபுகத்நேசரை டிஃபீட் பண்ணி இஸ்ரேல்ஸை ஃப்ரீ பண்ணும்போது இந்த ஜொராஸ்ட்ரியனிஸ்க்கும் ஜுடேயிசம்க்கும் ரொம்ப அக்ரிமெண்ட்ல வந்து இவங்க இந்த ஒன் காட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டுக்கு வந்து இந்த ஜொராஸ்ட்ரியன் சர்வைவ் ஆயிருக்காங்க. அதே டைம்ல பாத்தீங்கன்னா சைரஸ் த கிரேட்டுக்கு அப்புறம் வர்றது